ஆதர் நேயர்களுக்கு உதயாஸ்ரீயின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோவிலோட சாபம். எனது தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாபமா அப்படின்னு உங்களை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவிலேயே அவ்வளவு ஏன் இந்த உலகத்திலேயே ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் ஒரு பிரம்மாண்ட படைப்பா இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய சாபமும் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தஞ்சை மக்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டு வருது. அது என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியில இருக்கிறவங்களோ உயர் பதவியில இருக்கிறவங்களோ ஒன்ஸ் தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்களோட பதவி பறிக்கப்படும், அவ்வளவு ஏன் அவங்க உயிர் கூட போயிடும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே ஸ்ட்ராங்கா தஞ்சை மக்களால ரொம்ப நம்பப்படுது. கோவில்ங்கிறது ஒரு புனிதமான இடம், அங்க போயிட்டு வரதுனால ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1984 காலகட்டங்கள்ல அப்போ பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒன்ஸ் தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள போறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிலையை நிறுவற நிகழ்ச்சிக்காக உள்ள போயிட்டு வராங்க. ஒன்ஸ் அவங்க உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்களிலேயே தன்னோட ஓன் பாடி கார்டாலேயே இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொல்லப்பட்டு பரிதாபமா இறந்து போனாங்க. அதனோட தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிக்குது. அமெரிக்காலெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு உடல்நலம் குணமான மாதிரியே இல்லை. 1987 வருஷம் அவரோட உயிர் பிரியுது. இது இந்த இன்சிடென்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும், இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு நடன நிகழ்ச்சிக்கு போயிட்டு வராரு. அவருக்கு ஏற்கனவே இந்த சாபம் பத்தி தெரிஞ்சதுனாலயோ என்னமோ அவரு தஞ்சை பெரிய கோவிலோட நுழைவு வாயில், ராஜராஜ சோழன் கட்டிய நுழைவு வாயில் வழியா போகாம தனக்குன்னு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கோவிலோட பின்வாசல் வழியா அந்த நடன நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டாரு. ஒன்ஸ் அவர் அந்த நடன நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2011 வந்த எலெக்ஷன்ல அவருக்கு படுதோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் நடந்த எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே சிஎம் அவர் ஆகவே இல்லை. அவ்வளவு ஏன் அவர் சாகுற வரைக்கும் 2018 வரைக்கும் அவர் சிஎம் ஆகாமலே அவர் இறந்து போயிட்டாரு. இந்த இன்சிடென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் 2019 வருஷம் நம்ம இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபரும் சந்திச்சு பேசினாங்க இல்லையா? அப்படியே அவங்க சந்திச்சு பேசின இடம் எதுவா இருந்துச்சு? மகாபலிபுரம் டெம்பிளா இருந்துச்சு. ஏன் அவங்க தஞ்சை பெரிய கோயில், அதாவது நம்ம தமிழ்நாடோட பிரைடான தஞ்சை பெரிய கோவில் அவங்க ஏன் சூஸ் பண்ணல? மேபி அவங்களுக்கு கூட இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எதுக்காகடா நம்ம சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க தஞ்சை பெரிய கோவில் பக்கம் தலை வச்சு கூட படுக்காம போயிருந்திருக்கலாம். சரி, இப்படி இவங்க எல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு அப்படி அது என்ன சாபம், இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோவில கட்டுற ஐடியாவை கொடுத்ததே அவருடைய குருவான கரூரார் சித்தர் அவர்கள் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவுதான் உன் நாட்டு மக்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும், எவ்வளவுதான் உன்கிட்ட காசு பணம் சொத்து சொகம் நிறைய இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல நிலைச்சு நிக்காது. உன்னுடைய புகழ் காலங்காலமா போற்றப்படணும் அப்படின்னா காலத்தால அழிக்க முடியாத ஒரு பிரம்மாண்ட ஒரு படைப்பை தான் நீ உருவாக்கணும். அது ஒரு கோவிலா இருக்கணும், அது குறிப்பா அது சிவன் கோயிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்திருக்காரு. இந்த யோசனை ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால இதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. ஒரு வழியா தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் கஷ்டப்பட்டு செய்யறாரு. ஒரு வழியா கோவிலையும் கட்டி முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழனுக்கும் அவருடைய குருவான கரூரார் சித்தருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அதாவது என்னன்னா, ராஜராஜ சோழனோட குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடமுழுக்கு விழா அன்னைக்கு முழுக்க முழுக்க மந்திரங்கள் எல்லாமே தமிழ்ல தான் ஓதப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ராஜராஜ சோழன் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி நான் தமிழ் மொழியை ஏத்துக்கிறேன், தமிழ் மொழியிலே ஓதட்டும், பட் ஆனா சான்ஸ்கிரிட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு, ரெண்டு மொழியையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு இது சம்பந்தமா அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு வழியா குடமுழுக்கு விழா அன்னைக்கு ராஜராஜ சோழன் அவர் விருப்பப்படியே தமிழ் சான்ஸ்கிரிட்னு ரெண்டு லாங்குவேஜையுமே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால கடுமையா கோபமடைஞ்ச கரூரார் சித்தர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. நீ ஆட்சியிலையும் மன்னர் பதவியிலையும் இருக்கிறதுனால தானே உன்னுடைய குருவான என் பேச்சையே நீ மதிக்காம நடந்துகிட்ட. இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோ. உன்ன மாதிரியே ஆட்சியிலையும் பதவியிலையும் இருக்கிற யாராவது நீ கட்டின கோவிலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க பதவி போயிடும், அவ்வளவு ஏன் அவங்களோட உயிரும் போயிடும் அப்படின்னு கடுமையான ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதுலயும் அதுக்கு முதல் எடுத்துக்காட்டா நீதான் அமைவ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களும் தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளதான் இறந்தும் போனாரு. அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொதுவாவே நம்ம ராஜராஜ சோழன் அவர்களுக்கு
போர்னாலே அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ சேர மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் தங்களுடைய நாட்டை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கையில் இருக்கிற மஹிந்தா அப்படிங்கிற ஒரு மன்னருடைய உதவியை நாடுறாங்க. ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் இலங்கை மன்னர் மஹிந்தாவையும் கடுமையாக தோக்கடிச்சிடுறாரு. அதுலேயும் மஹிந்தா படுதோல்வி அடைஞ்சு போயிடுறாரு. ஸோ அந்த கோபத்தை அவரால், அந்த ஒரு அவமானத்தையும் அந்த ஒரு கோபத்தையும் அவரால் கட்டுப்படுத்த முடியாம ராஜராஜ சோழனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு பெண்மணியோட உதவியை நாடுறாரு. அந்த பெண்மணி யார் அப்படின்னா மஹிந்தா மன்னருக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி தான். அவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தஞ்சையில இருக்கிற ராஜராஜ சோழனோட அரண்மனையில அமைச்சரா வேலைக்கு சேரணும், அவருடைய நம்பிக்கையை நீ சம்பாதிக்கணும், அவரோட நெருக்கமான தோழியா நீ மாறணும், அதுக்கப்புறம் அவருடைய நம்பிக்கையை நீ சம்பாதிச்சு தக்க சமயம் வரும்போது அவரை நீ பழி வாங்கணும் அப்படிங்கிற திட்டத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரியே அந்த பெண்மணியும் அந்த மஹிந்தா மன்னனோட விருப்பத்தோட படி ராஜராஜ சோழனோட அரண்மனையில அமைச்சரா வேலைக்கு சேர்றாங்க. ராஜராஜ சோழனோட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா பழகுறாங்க. ரொம்ப இவங்களை கேட்டுதான் ராஜராஜ சோழன் எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களை கேட்டுதான் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ராஜராஜ சோழன் கிட்ட சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க, நீங்க கட்டின தஞ்சை பெரிய கோவிலை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் கிட்ட கேட்குறாங்க. ராஜராஜ சோழனும் நம்பி அவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு கோவிலெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் விமானத்தோட உயரமான ஒரு பகுதிக்கு போய் ராஜராஜ சோழனை அங்கிருந்து தள்ளிவிட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிடுறா. இதை பார்த்த தஞ்சை மக்கள், என்னடா இது, இந்த கோவிலை கட்டின இந்த மன்னருக்கே இந்த நிலைமைன்னா அப்ப நம்மெல்லாம் உள்ள போனா என்ன ஆகுமோ தெரியலையே, கொஞ்ச நாளைக்கு இந்த கோவிலுக்குள்ள யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப பயந்து, இது மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்படுது. பயங்கர ஸ்ட்ராங்கா இந்த சாபமும் நம்பப்படுது. இதை யார் நம்புறாங்களோ இல்லையோ ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் ரொம்பவே நம்புறாரு. இதனால அவரே இந்த கோவிலை இழுத்து மூடிட்டு காவிரி நதிக்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு கோவிலை அவர் உருவாக்கிக்கிறாரு. சரி, ஓகே மக்களே, இப்ப நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்த சாபத்தினாலதான் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் ஆதனுடன்.